திருப்தியான பின்பு எப்ராயீமின் இருதயம் மேட்டிமையாயிற்று. நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று. அதனால் என்னை மறந்தார்கள். ஆகையால் நான் அவர்களுக்கு சிங்கத்தைப் போல் இருப்பேன், சிவிங்கியைப் போல் வழியருகே பதிவிருப்பேன். குட்டிகளை பறிகொடுத்த கரடியைப் போல் நான் அவர்களை எதிர்த்து அவர்கள் ஈரக்குலையை கிழித்து அவர்களை அங்கே சிங்கம் பட்சிக்கிறது போல பட்சித்து போடுவேன். காட்டு மிருகங்கள் அவர்களை பீறி போடும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் அவர்களோ அதிகமாய் பாவம் செய்கிறார்கள். கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்தில் இருந்து அழைத்து வந்தார். அவர்களை வனாந்தரத்திலே தெரிந்து கொண்டார். நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகா வறட்சியான தேசத்தில் கர்த்தருடைய விசேஷித்த ஆசீர்வாதம் கிடைத்தால் மாத்திரமே அங்கே நன்மை உண்டாகும். கர்த்தருடைய விசேஷித்த கிருபை இருந்தால் மாத்திரமே வறட்சியான காலங்களில் நமக்கு தண்ணீரும் போஜனமும் கிடைக்கும். கர்த்தருடைய கிருபை இல்லாமல் நம்முடைய சுய முயற்சியினாலோ வேறு எந்தவிதமான உபாயங்களினாலோ மகா வறட்சியான தேசத்தில் நமக்கு நன்மை உண்டாகாது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே அறிந்து கொண்டார். கர்த்தர் அவர்களுக்கு ஒரு சிநேகிதரைப் போல இருந்து அவர்கள் பக்கமாய் சாய்ந்து அவர்களுக்கு போஜனம் கொடுத்தார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் சிலாக்கியங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு அபாத்திரராய் இருக்கிறார்கள். கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு அவர்கள் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் ஜீவிக்கவில்லை. அது மாத்திரமல்ல, கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை அவர்கள் தப்பிதமான வழிகளில் பயன்படுத்துகிறார்கள். கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதங்களை அவருக்கு பிரியமான வழிகளில் பயன்படுத்த வேண்டும். அதன் மூலமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஐஸ்வர்யம் நாம் பாவத்தில் விழுவதற்கோ அல்லது கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கோ காரணமாகிவிடக் கூடாது. இஸ்ரவேல் புத்திரர் வனாந்தரத்தில் இருந்தபோது கர்த்தர் அவர்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தார். அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தார். இஸ்ரவேல் புத்திரர் தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷங்களாக வனாந்தரத்தில் சுற்றி அலைந்து கொண்டிருந்தார்கள். இந்த 40 வருஷ காலமாக கர்த்தர் அவர்களை வானத்தின் மன்னாவினால் போஷித்தார். அதன் பின்பு கர்த்தர் அவர்களை கானான் தேசத்தில் குடியேற்றினார். அவர்களுக்கு விளைச்சல் நிலங்களை கொடுத்தார். அவர்கள் தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்திலே தங்களை தாங்களே திருப்தியாய் போஷித்துக் கொண்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தில் குடியேறிய போது அவர்களுக்கு சகலமும் சம்பூரணமாய் இருந்தது. தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் அவர்கள் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்களுடைய இருதயத்தில் பெருமை உண்டாயிற்று. தங்களை போஷித்த கர்த்தரை மறந்துவிட்டார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று. மேட்டிமையானதினால் அவர்கள் கர்த்தரை மறந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தில் குடியேறிய காலத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பொறுப்போடு அனுபவித்திருக்க வேண்டும். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தருடைய கிருபையினால் தங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களோ கர்த்தரை மறந்து ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதிலேயே நோக்கமாய் இருந்தார்கள். சரீர பிரகாரமாக திருப்தி அடைந்தார்கள். அவர்களுடைய ஆடம்பரமும் மாம்ச இச்சைகளும் அவர்களை பாவம் செய்ய வழிநடத்திற்று. இஸ்ரவேல் புத்திரர் திருப்தி அடைந்ததினால் அவர்களுடைய இருதயம் மேட்டிமையாயிற்று. அதனால் அவர்கள் கர்த்தரை மறந்தார்கள். கர்த்தருடைய பாதுகாப்பு அவர்களுக்கு கிடைக்காமல் போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்தில் இருந்தபோது அவர்கள் ஒவ்வொரு வேளை போஜனத்திற்கும் கர்த்தரை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள். கானான் தேசத்திலே தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியான போது அவர்களுடைய இருதயம் மேட்டிமை அடைந்து கர்த்தரை மறந்தார்கள். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையில் இருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். பசுவின் வெண்ணெயையும் ஆட்டின் பாலையும் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டுக்கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும்
ரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டாய். யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான். கொழுத்து ஸ்தூலித்து நிலம் துள்ளின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். உபாகமம் 32 13 முதல் 15 வரை. இஸ்ரவேல் புத்திரர் கொழுத்து ஸ்தூலித்து நிலம் துள்ளின போது தங்களை உண்டாக்கின தேவனை மறந்தார்கள், அவரை அசட்டை பண்ணினார்கள். தங்களுக்கு இனிமேல் தேவன் தேவையில்லை என்று நினைத்தார்கள். அவர்களுடைய இருதயம் மேட்டிமையானதினால் அவர்கள் கர்த்தரை மறந்தார்கள். நமக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபையும் பாதுகாப்பும் பராமரிப்பும் தேவை. நாம் ஆடம்பரமாக ஜீவிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுக்கும் பொதுவான பராமரிப்பில் ஜீவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறோம் என்னும் உணர்வு நம்முடைய இருதயத்தில் நிரம்பி இருக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் இருந்தபோது அவர்கள் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை நம்பி ஜீவித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை மறந்ததினால் கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறார். நான் அவர்களுக்கு சிங்கத்தை போல் இருப்பேன், சிவிங்கியை போல் வழியருகே பதிவிருப்பேன். குட்டிகளை பறிகொடுத்த கரடியைப் போல் நான் அவர்களை எதிர்த்து அவர்கள் ஈரல் கொலையை கிழித்து அவர்களை அங்கே சிங்கம் பட்சிக்கிறது போல் பட்சித்து போடுவேன். காட்டு மிருகங்கள் அவர்களை பீறி போடும் என்று கர்த்தர் தம்முடைய கோபத்தில் பேசுகிறார். சிவிங்கியை போல வழியருகே பதிவிருப்பேன் என்னும் வாக்கியத்திற்கு சிவிங்கியை போல் அசீரியரின் வழியருகே பதிவிருப்பேன் என்று வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். தேவனுடைய நியாய தீர்ப்பு இஸ்ரவேல் புத்திரர் மேல் வரும். அவர்கள் எதிர்பாராத வேளையில அவர்களுக்கு தீங்கு வரும். தங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் தங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் கேட்பதற்காக இஸ்ரவேல் புத்திரர் அசீரியரிடத்திற்கு போவார்கள். அவர்களோ இஸ்ரவேல் புத்திரரின் ஈரல் கொலைகளை கிழித்து போடுவார்கள். சிங்கம் மற்ற மிருகங்களை கொல்லும் போது முதலாவதாக அந்த மிருகத்தின் இருதயத்தை பீறி போடும். அதுபோலவே கர்த்தரும் இஸ்ரவேல் புத்திரரை சிங்கம் பட்சித்து போடுவது போல பட்சித்து போடுவார். மனம் திரும்பாத பாவிகள் மீது கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் மிகவும் கடுமையாக இருக்கும். அவர் கொடுக்கும் தண்டனைகள் மிகவும் கொடூரமாக இருக்கும். கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் பாவிகளுடைய ஈரல் கொலையை கிழித்து போடும். அப்போது அவர்களுடைய ஆத்துமா குழப்பத்தினாலும் திகைப்பினாலும் நிறையும். எப்ராயீமை மாத்திரம் அல்லாமல் இஸ்ரவேலின் எல்லா கோத்திரத்தாரையும் கர்த்தர் வனாந்திரத்தில் அறிந்து கொண்டார். அவர்களும் கர்த்தரை அறிந்து கொண்டார்கள். எப்ராயீமர் தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தி ஆனார்கள். கர்த்தர் அவர்களை அதிகமாக ஆசீர்வதித்தார். அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். ஆனால் திருப்தி அடைந்த பின்பு அவர்களுடைய இருதயம் மேட்டிமையாயிற்று. அவர்கள் கர்த்தரை மறந்தார்கள். கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். கர்த்தரிடத்தில் இருந்து நன்மையை பெற்று கர்த்தருக்கு விரோதமாக தங்களை உயர்த்தி கர்த்தரை மறந்துவிட்டார்கள். நிறைவேறிய முன்னறிவிப்புகள். நான் அவர்களுக்கு சிங்கத்தை போல் இருப்பேன், சிவிங்கியை போல் வழி அருகே பதிவிருப்பேன். குட்டிகளை பறிகொடுத்த கரடியைப் போல நான் அவர்களை எதிர்ப்பேன். அவர்கள் ஈரல் கொலையை கிழிப்பேன். அவர்களை அங்கே சிங்கம் பட்சிக்கிறது போல பட்சித்து போடுவேன். காட்டு மிருகங்கள் அவர்களை பீறி போடும்.